கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நாம் அனைவரோடும் கூட பேசுவாராக. நாம் ஜெபத்திலே கேட்கிற காரியத்தை அவர் கேட்கிறார் என்பது நாம் சர்வ நிச்சயமாக அறிந்திருக்கிறோம். ஆகவே தாவீது சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார். அவர் தமது செவியை சாய்த்து தன்னுடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரனாக தாவீது தன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதை குறித்து அவர் சங்கீதங்களிலே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே கூட நாம் வாசிக்கும்பொழுது நாம் அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். முதல்ல அது கேட்கிறார். நாம் என்ன பேசுகிறோம் என்பதை கேட்கிறார். ஆகவே நமது தேவன் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் கல்லல்ல, மரம் அல்ல, மண்ணல்ல, அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் தமது செவியை சாய்த்து நாம் என்ன பேசுகிறோம், நாம் என்ன ஜெபத்தில் கேட்கிறோம் என்பதை அவர் செவி கொடுக்கிறார். ஆகவே சர்வ நிச்சயமாக முழு நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபங்களிலே ஏறெடுக்க வேண்டும். ஆகவே முதல்ல அவர் நமது ஜெபத்தை கேட்கிறார். பின்பு நமக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நமக்கு பதிலளிக்க மறுத்ததே இல்லை. அவர் நமக்கு பதிலளிக்கிறார். நாம் அவரை விசுவாசித்து அவர் முழு நம்பிக்கையோடு அவரை நம்பி அவரிடத்தில் நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் கேட்கிறார். பிறகு பிதாவின் சித்தத்தின்படி அவையெல்லாம் நமக்கு அவர் பதிலளிக்கிறார் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் பதிலளிக்கும் விதத்தை குறித்து 4 வகையாக நாம் பார்க்கலாம். 4 வகையிலே அவர் பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மிலே அன்பு கூர்ந்தபடியால் நம்முடைய ஜெபத்திற்கு மெய்யாகவே அவர் பதிலளிக்கிறார். அந்த பதிலானது 4 வகையாக வெளிப்படுகிறதாக நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவதாக, நாம் எதையாகிலும் கேட்டால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவருடைய சொந்த சம்பத்தாகிய நாம் அவரிடத்திலே நாம் ஜெபத்தில் கேட்டால் அது பிதாவின் சித்தத்தில் இல்லாமல் இருந்தால் அதற்கு அவர் பதிலளிக்கிறார். வேண்டாம் என்று பதிலளிக்கிறார். இல்லை என்று பதிலளிக்கிறார். அதை மறுத்து பதிலளிக்கிறார். ஆகவே ஏற்றுக்கொள்வது என்பதுதான் பதில் என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஒரு காரியத்தை நாம் அவரிடத்தில் கேட்கும்பொழுது அது நமக்கு நன்மை பயக்காது அல்லது பிதாவின் சித்தத்தின்படி அது காணப்படவில்லை என்று சொன்னால் இது கிடையாது, இது இல்லை என்று அவர் பதிலளிக்கிறார். உதாரணமாக 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவரிடத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது நீங்கும்படியாக 3 தரம் அவர் ஜெபித்தார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே 8ஆம் வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படி, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். மிகவும் சந்தோஷமாய் நான் மேன்மை பாராட்டுவேன். ஆகவே இந்த முள் நீங்க வேண்டும், சரீரத்திலே அவருக்கு கொடுக்கப்பட்ட உபாதை நீங்க வேண்டும் என்று சொல்லி 3 தடவை அவர் தேவனை நோக்கி ஜெபித்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? என் கிருபை உனக்கு போதும், அந்த முள் உனக்கு இருக்கட்டும், நீ மேன்மை பாராட்டாதபடி உனக்கு கிருபை, கிறிஸ்துவின் வல்லமை உன்மேல் தங்கும்படி
இந்த முள்ளை எடுத்துட்டாக்கா கிறிஸ்துவின் வல்லமை உண்மையில் இருக்காது. உனக்கு வல்லமை வேண்டுமா முள் வேண்டுமா என்று கேட்கிறார். ஆகவே உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது, இந்த முள் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வல்லமை தான் முக்கியம் என்பதை அறிந்து கர்த்தர் அவரிடத்திலே அவர் ஜெபத்திற்கு நோ, இல்லை, வேண்டாம் மறுக்கும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார். இதுவும் ஒரு பதிலளிக்கும் வகை. ஆண்டவர் எல்லா ஜெபத்தையுமே அவர் கேட்டு பதிலளிக்கிறார். முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா ஜெபத்தையும் கேட்டு நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறார். எல்லா ஜெபத்துக்குமே அவர் சரி ஆகட்டும், எஸ் என்று சொல்ல வேண்டும் என்று நாம் அப்படி விருப்பப்படக்கூடாது. இப்போது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முள் நீங்கிறது சந்தோஷமா அல்லது அவருடைய வல்லமை தன் சரீரத்தில் தங்குவது சந்தோஷமா? அவரே சொல்கிறார், இந்த முள் இருக்கட்டும், ஆனால் முள் இருந்தால் தான் கர்த்தருடைய வல்லமை என் மீது இருக்கும் என்றால் இந்த முள் இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே அவருடைய ஜெபமானது ஜெபத்தினுடைய அவர் ஜெபித்தாரோ அதுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் இல்லை என்று பதில் கொடுத்தார். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். இது முதலாவது வகையாக ஆண்டவர் கொடுக்கிற பதிலாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்பொழுது அவர் சரி மகனே, இது நான் உனக்கு அனுமதிக்கிறேன், சரி மகளே இதை நான் உனக்கு அனுமதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி பாருங்கள், ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். நீ ஜெபித்தாய், நீ கேட்டுக்கொண்ட விண்ணப்பமானது நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது இல்லை, கொஞ்ச நாள் ஆகட்டும் என்று சொல்கிறார். வெயிட் என்று சொல்கிறார். எஸ், யுவர் பெட்டிஷன் ஆஃப் ப்ரேயர் இஸ் அப்ரூவ்ட், பட் வெயிட் என்று சொல்கிறார். ரெண்டாவது முறைமையாக அவர் பதிலளிக்கும் விதம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனாலும் பொறுமையாயிரு என்று சொல்கிறார். உடனடியாக அது நிகழாது, பொறுமையாக காத்திரு என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆபிரகாமுக்கு 75 வயதிலே, ஆபிரகாம் 75 வயதாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாகவே உன்னை பலத்த ஜாதியாக்குவேன், உன்னிலிருந்து பெரிய ஜனம் தோன்றும் என்று அவர் சொல்லியிருந்தார். 17வது அதிகாரத்திலே ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு அவர் சொல்கிற காரியம் என்ன, ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன, உனக்கு ஒரு மகனை தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 75. உடனடியாக அது நிறைவேறவில்லை. ஆபிரகாம் 100 வயது ஆனபொழுது அவருக்கு ஒரு குமாரனை ஈசாக்கை தந்தார். ஆகவே 25 வருடங்கள் ஆபிரகாம் இந்த ஜெப விண்ணப்பம் நிறைவேறுவதற்காக அவன் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு 25 வருடங்கள் அவன் காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சில விண்ணப்பங்களுக்கு ஓகே சொல்கிறார், எஸ் என்று சொல்கிறார், அதை அங்கீகரிக்கிறார். ஆனாலும் பொறுமையாயிரு, குறித்த நேரத்திலே அது நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாக, ஆபிரகாம் பொறுமையாக காத்திருந்தது போல வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவன் விசுவாசித்தான். ஆகவேதான் விசுவாசத்தின் தகப்பனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் பொறுமையாக அவன் காத்திருந்தான். ஆகவே ஆபிரகாமை போல நாம் காத்திருக்கிற தன்மையானது நமக்கு வேண்டும். நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார்? எஸ் என்று சொல்கிறார், அதை அங்கீகரிக்கிறார். நீ கேட்ட விண்ணப்பம் அங்கே நான் அங்கீகரிக்கிறேன், அதை தருகிறேன் என்று சொல்கிறார். ஆனாலும் கூட வெயிட் என்று சொல்லும்பொழுது நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதான பதில் எப்படி வரும் என்று சொன்னால், பாருங்கள், நாம் ஒன்று கேட்போம், ஆண்டவர் வேறொன்றை தருவார். நாம் பலகீனமானதை கேட்போம், ஒன்றுமில்லாத காரியத்திற்காக நாம் தேவனிடத்திலே முறையிடுவோம், நமக்கு சிறந்ததை அவர் தருவார். பாருங்கள், சிறு பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் சாதாரண காரியங்களை கேட்பார்கள். பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்?
சாதாரண காரியத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்காமல் அதைவிட அவனுக்கு தேவையான காரியங்கள், அவனுடைய வாழ்க்கைக்கு உபயோகமான காரியங்களை வாங்கி கொடுக்கறதை பார்க்கிறோம். பிள்ளையினுடைய அறிவு எவ்வளோ தூரம் இருக்கிறது? அது சிறிய பொருளுக்காக ஆசைப்படுகிறது. ஆனாலும் கூட சரியான நேரத்தில் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? நல்ல பொருளை, விலையுயர்ந்த பொருளை பிள்ளையுடைய மன மகிழ்ச்சிக்கு ஏற்ப அதை செய்து கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட அப்படி செய்யும்பொழுது ஆண்டவர் எவ்வளோ மேலதிகமாக செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவர் கப்பர்நகூமில் இருந்தபொழுது அங்கே திமிர்வாதத்தால் பாதித்தவனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். அவர் இருந்த வீடானது சிறிய வீடாக இருந்ததினால் ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தபடியால் அவர்கள் ஓட்டை பிரித்து அவனை அந்த மேற்கூரையை பிரித்து அந்த திமிர்வாதம் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வீட்டுக்குள்ளாக இருக்கிறார், வீடை சுற்றி ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த திமிர்வாதக்காரனை நோய் குணமாக வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்ட அவனுடைய நண்பர்களோ அல்லது அவனுடைய உறவினர்களோ என்ன செய்தார்கள்? அங்கே ஆண்டவரிடத்தில் கொண்டு போக முடியாதபடி அங்கே அதிக கூட்டமாக இருந்தபடியால் மேற்கூரையை திறந்து மேற்கூரையின் வழியாக அந்த கட்டிலை இறக்கினார்கள் என்று சொல்லி பார்ப்போம். இவர்களுடைய விண்ணப்பம், இவர்களுடைய ஆவல் எதுவாக இருந்தது என்று சொன்னால், அந்த திமிர்வாதக்காரன் குணமாக வேண்டும் என்பதே இந்த அவனை கொண்டு வந்தவர்களுடைய விருப்பமாக அல்லது ஜபமாக அல்லது ஆவலாக அது காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அந்த திமிர்வாதக்காரனை அவர்கள் மேலிருந்து இறக்கின உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சுகம் பெற்றுக்கொள்வாயாக என்று சொல்லாமல் திமிர்வாதனை நோக்கி 5ஆம் வசனம், மார்க்கு சுவிசேஷம் 2:5, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, அந்த எவ்வளவு உன்னதமான காரியத்தை அந்த திமிர்வாதக்காரனுக்கு செய்கிறார். அந்த கட்டிலை இறக்கினவர்கள் என்ன நினைத்து கொண்டிருந்தார்கள்? இவர் அவனை சரீர பிரகாரமாக சுகமாக்குவார் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவரோ முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். பாருங்கள், 9ஆம் வசனத்தில் அதே அதிகாரத்தை பார்க்கிறோம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது என்று கேட்டார். எது சாதாரண காரியம்? படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னால் அவன் நடந்து போவான். அதுதான் எளிதா? அல்லது உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எது மிக முக்கியம் வாழ்க்கையில்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது. அவர்கள் நோக்கம் என்ன? அவன் சரீர பிரகாரமாக சுகமாக வேண்டும் என்று வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் முதல்ல அந்த திமிர்வாதக்காரனுக்கு கொடுத்தது ஆத்ம சுகம். ஆத்ம சுகத்தை கொடுத்தார். அவனுடைய பாவத்தை மன்னித்தார். பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று உன்னதமான வசனத்தை இங்கே சொல்கிறார். ஆகவே முதலாவதாக திமிர்வாதக்காரனுடைய அந்த பாவத்தை மன்னித்தார். ஆக அவருடைய ஜபம் அல்லது அவருடைய விருப்பம், அவருடைய ஆவல் எப்படி இருந்தது? அவன் குணமாக வேண்டும் என்பது இருந்தது. ஆனால் ஆண்டவரோ மேலதிகமாக அவனுக்கு அதை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும். ஆகவே 3வது வகை இந்த ஜபம் கேட்கப்படுவதற்கான காரியத்தை பார்க்கும்பொழுது நாம் வேண்டிக் கொள்வது ஒன்று, ஆனால் சிறப்பாக ஆண்டவர் மேலதிகமாக ஒன்றை செய்கிறார் என்று சொல்லிப்பார். ஆகவே 3 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, அவர் திட்டவட்டமாக இல்லை மகனே, இல்லை மகளே, இது உனக்கு கிடையாது என்று சொல்லுகிறார். அதுவும் பதில்தான். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அதுவும் பதில்தான். ஆகவே இந்த வார்த்தையை நாம் எங்கே பார்த்தோம்? இதுக்கு உதாரணமாக அப்போஸ்தலன் பவுலை பார்த்தோம். 2வதாக நாம் பார்க்கும்பொழுது அவர் உண்டு, அங்கீகரித்துக் கொள்கிறேன், உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்கிறார். ஆனாலும் பொறுமையாய் காத்திரு. இதுக்கு உதாரணம் யார்? ஆபிரகாம். அவனுக்கு 75 வயதிலே அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அது நிறைவேறின காலம்
25 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது. 100வது வயதிலே அவன் ஈசாக்கை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 3வது வகையாக பார்க்கும்பொழுது இங்கே நாம் வேண்டிக் கொள்வது ஒன்று, ஆனால் அவர் செய்வது வேறொன்று. ஏன்? நாம் வேண்டிக் கொள்வது மிக அற்பமான காரியமாக இருக்கலாம், மிக சாதாரணமான காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஆகவே கேட்டதை ஒன்றாக இருக்க அவர் அதிகமான காரியத்தை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4வதாக நாம் பார்க்கும்பொழுது பாருங்கள், அங்கே ஜெபத்தில் கேட்கும்பொழுது ஆண்டவர் எப்படியாக கொடுக்கிறார். அவன் சாலமோனை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவன் ஞானத்தை கேட்டான். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே அவன் ஞானத்தை குறித்து கேட்டான். ஆண்டவரிடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கும், அவளை வழிநடத்தவும் ஞானத்தை கேட்டான். ஆனால் ஆண்டவர் ஞானத்தையும் தந்து அதோடு கூட அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவனுக்கு அதிகமான செல்வங்களை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, செல்வங்களை கொடுக்கிறார், அவனுக்கு புகழை கொடுக்கிறார். அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், அவனுக்கு நீடித்த ஆயுளை கொடுக்கிறார். நீடித்த ஆயுளை கொடுத்தார், செல்வத்தை கொடுத்தார், அவனுக்கு புகழை கொடுத்தார், அவனுக்கு அதிகமான காரியத்தை செய்தார். எப்பொழுது அவன் ஞானத்தை கேட்டான், ஞானத்தையும் தந்தார், அதோடு கூட என்ன செய்தார்? அதிகமான அவனுக்கு செல்வங்களையும் புகழையும் மாத்திரமல்லாமல் அவனுக்கு நீடித்த ஆயுளையும் கூட அவர் தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம் 4வது வகையான காரியம் என்னவென்று சொன்னால், அவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும்பொழுது அதற்கு எஸ் என்று சொல்லி அதையும் கொடுத்து, கேட்ட காரியத்தையும் கொடுத்து, அது மாத்திரமல்லாமல் அதிகமான காரியத்தையும் அவர் தருகிறார். பாருங்கள், ஆண்டவர் பதிலளிக்கிற விதங்கள் எப்படியாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு பதிலளிக்கிற விதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அவர் ஒரு நாளும் நமக்கு பதிலளிக்காமல் இருப்பதே இல்லை. யாருக்கும் அவர் இறங்குகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர்கள் கூவும்பொழுது, கேட்கும்பொழுது அவர் இறங்குகிறார். இந்த சரீர பிரகாரமான தகப்பனே உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க எத்தனைத்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் அவர் நன்மையாக நமக்கு செய்கிறார், நமக்கு கொடுக்கிறார், பதிலளிக்கிறார். அவர் கண்டிப்பாக பதிலளிக்கிறார், நிச்சயமாக அவர் பதிலளிக்கிறார். அவர் பதிலளிக்கும் பொழுது சில காரியங்களில் வேண்டாம் மகனே என்று சொல்கிறார். சில காரியத்தில் சரி, உன்னுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பொறுமையாயிரு, இது நிறைவேறும் காலம் வரும், குறித்த காலத்தில் நிறைவேறும் என்று சொல்லி பதிலளிக்கிறார். 3வதாக அவர் எப்படி பதிலளிக்கிறார் என்று சொன்னால், நாம் ஒன்று கேட்கும்பொழுது வேறொன்றை, அதாவது உன்னதமான காரியத்தை அவர் நமக்கு செய்கிறார். 4வதாக வரும்பொழுது நாம் கேட்கும்பொழுது அதை அங்கீகரித்து கொண்டு நாம் கேட்டதையும் கொடுக்கிறார், அதற்கு மேற்பட்ட காரியங்களையும் அவர் நமக்கு செய்கிறார் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆகவே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்த வண்ணமாக அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே எவ்வளோ பெரிய நிச்சயமான காரியமாக இருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்கிறதை அவர் கேட்கிறார், அவர் செவி கொடுக்கிறார், பிதாவின் சித்தத்தின்படி அவற்றையெல்லாம் நமக்கு செய்து கொடுக்கிறார். 4 விதமாக அவர் நமக்கு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். மெய்யாகவே அவர் பேசுகிற தேவன், மெய்யாகவே நமக்கு பதிலளிக்கிற தேவன், மெய்யாகவே நம்மோடு கூட சம்பாஷிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த தேவனிடத்தில் உள்ளன்போடு கூட நாம் ஜெபிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.